श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. पुष्पवत्तति श्लोकं 328. पत्राणि रङ्गनृपतेर्मणिपादरक्षे द्वित्राण्यपि त्वयि समर्प्य विभूतिकामाः पर्यायलब्धपुरुहूतपदाशचीनां பத்ராங்குராணி விலிகந்தி பயோதரேஷு. பதபதார்த்தம் ரங்க நிருபதேஹே, ஸ்ரீ ரங்கநாதனுடைய ஹே மணிபாத ரக்ஷே, வாராய் கல்லிழைத்த பாதுகையே, விபூதி காமாகா, ஐஸ்வர்யத்தை அபேட்சிக்கிறவர்கள், த்வித்ராண்யபி, 2 அல்லது 3, பத்ராணி இலைகளை, துவயி உன்னிடத்திலே, சமர்ப்பிய சாற்றி, பர்யாய வரிசையினால், லப்த அடையப்பட்டிருக்கின்ற, புருஹூத பதாசந்தகா இந்திரப்பட்டத்தை உடைத்தானவர்களாய்க்கொண்டு, ஷச்சீனாம் இந்திராணிகளுடைய, பயோதரேஷு ஸ்தனங்களிலே, பத்ராங்குராணி மகரிகா பத்திரங்களை, விலிகந்தி எழுதுகிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார். இதுக்கு முன்னாடி ஸ்லோகம்லாம் நம்ம எப்படி பார்த்தோன்னா, யார் யாரெல்லாம் பாதுகைக்கு புஷ்பங்கள் சேர்க்கிறா, அதனால் அவளுக்கு என்ன பலன் கிடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு வந்தார். அதில் முதல்ல தேவர்கள் சேர்க்கிறான்னார். அதுக்கப்புறம் பிராட்டியே பெருமாள் திருவடி தாமரை, பிராட்டியோட கரபுஷ்பம், இதெல்லாமே பாதுகையை சேர்றதுன்னார். அப்புறம் சிவபெருமான் சேவிக்கிறான்னார். இந்த மாதிரி அப்சரஸ்கள், அப்புறம் அர்ஜுனன், இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லிட்டு வரும்போது, அப்போ இதெல்லாம் இவாளுக்கு மட்டும்தான் நடக்குமா? நம்மளை மாதிரி சாமானிய மக்களுக்கு பலன் பெருசாக கிடைக்காதா? ஏற்கனவே புண்ணியம் பண்ணவாளுக்கு அல்லது ஏற்கனவே ஒரு பட்டத்தில் இருக்கிறவாளுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவாளுக்குலாம் தான் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு ஏங்குற நம்மளுடைய மனசுக்காக கொடுக்கப்பட்ட ஸ்லோகம். இது மாதிரி சாமான்யமாக ஒருத்தர் விபூதி காமாக, ஐஸ்வர்யத்தை அபேட்சிக்கிறவர்கள், அந்த மாதிரி இருக்கிறவாளுக்காக எழுதப்பட்ட ஸ்லோகம். சாமானிய மக்களுக்கு கூட பாதுகையானவள் எப்படி ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறதன் மூலமாக அல்லது அந்த கைங்கரிய சிந்தனையோடு இருக்கும் பொழுது என்ன மாதிரி பலனை கொடுக்குறாள். இது கிட்டத்தட்ட ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் சரி பகவத்கீதையிலையும் வரக்கூடிய பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுபகிருதம் அஷ்னாபி பிரயதாத்மனஹா அப்படின்னு கிருஷ்ணரே சொன்ன ஒரு ஸ்லோகம். எனக்கு வெறும் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், வெறும் ஒரு இலை அல்லது ஒரு பூ அல்லது ஒரு பழம் அல்லது நீர், இதில் எதை பக்தியோடு சமர்ப்பித்தாலும், அப்படி பக்தியோடு சமர்ப்பிக்கிறவாக்கிட்ட நான் அதை ஏற்றுக்கிறேன், சமர்ப்பிக்கிறத நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிற ஸ்லோகமாக இது ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் இந்த லைன் உண்டு, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். இது பகவத்கீதையிலையும் இருக்குது. ஆக இந்த மாதிரி சொல்கிறதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இதில் நம்ம என்ன சமர்ப்பிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, ஆனால் அதை எப்படி சமர்ப்பிக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். யோமே பக்தியா பிரயச்சத்தை, இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோன்னா 2 தடவை பக்தின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருப்பார் கிருஷ்ணர். யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுபகிருதம், அப்படி பக்தியோடு சமர்ப்பிக்கப்பட்டது, அதை இன்சிஸ்ட் பண்ணுறார். அந்த சமர்ப்பணம் பண்ணும் பொழுது இருக்க வேண்டிய அந்த கான்ஷியஸ்னஸ், அந்த நினைவு, அந்த சிந்தனை, அது ரொம்ப முக்கியம். எதை சமர்ப்பிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, ஆனால் அதை எப்படி சமர்ப்பிக்கிறோன்றது தான் முக்கியம் அப்படின்றது அந்த ஸ்லோகத்தில் நமக்கு தெரிய வரும். இப்போ இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நம் சுவாமி சாய்க்கிறது என்னென்னா, அந்த ஸ்லோகத்தில் அதுக்கு பலன் என்னங்கிறது கிருஷ்ணர் சொல்லவே இல்லை. எனக்கு அந்த மாதிரி பக்தியோடு எதை சமர்ப்பித்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் பாதுகையும் பெருமாளுக்கு துல்லியம்ங்கிறது நிறைய இடங்களில் சுவாமி சொல்லிட்டு வந்ததுனால, இந்த ஸ்லோகத்தில் அப்படி சமர்ப்பிக்கப்பட்டதுனால என்ன பலன் கிடைக்கும்னே இங்கே சாய்க்கிறார் சுவாமி. த்வித்ராண்யபி, 2 அல்லது 3 இலைகளை, இது சில வியாக்கியார்த்தாக்கள் துளசி இலைன்னு எடுத்திருக்கா, சில பேர் வெறும் இலைன்னே எடுத்திருக்கா. ஏன்னா இது பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்க்கு வியாக்கியானத்தின்படி பார்த்தோன்னா பத்திரம்ங்கிறது அந்த இடத்துல துளசி இலையை குறிக்கிறதுன்னு வியாக்கியானங்கள் இருக்கிறதுனால இந்த இடத்துலையும் அந்த மாதிரி எடுத்துன்னு இருக்கா. சில பேர் துளசி இலைகள்னு, சில பேர் வெறும் இலைகள்னு எடுத்துட்டுருக்கா. ஆக அந்த மாதிரி ஒரு சம்பத்தை அபேட்சிக்கிறவர்கள், ஐஸ்வர்யத்தை வேண்டுபவர்கள், அவள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2-3 இலைகளை
பக்தியோட பாதுகைக்கு சமர்ப்பிக்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா, அவர்களுக்கு வரிசையினால் அடையப்பட்டிருக்கின்ற பர்யாய, அதாவது ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒரு ஒரு இந்திரன், இந்திர பட்டமும் பிரம்ம பட்டமும்லாம் மாறிண்டே இருக்கும்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இந்திர பட்டத்தை உடைத்தானவர்களாய் கொண்டு, அது அவர் சொல்கிற விதம், நம் சுவாமி அதை கையாண்டிருக்கிற விதம், அந்த கவி சாமர்த்தியம் தான் ரொம்ப அழகு இந்த ஸ்லோகத்தில். சில ஸ்லோகங்கள் அர்த்த புஷ்டிக்காகனா, சில ஸ்லோகங்கள் இந்த மாதிரி கவி வர்ணனைக்காக, கவி சாமர்த்தியத்துக்காக ரசிக்க வேண்டியது. அதாவது 2-3 இலையை சமர்ப்பிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தேவர்கள்லாம் அவள் ஒரு நல்ல சிந்தனையில் இருக்கும் பொழுது, அதாவது எந்த விதமான கவலையும் இல்லாமல் சந்தோஷ மனநிலையில் இருக்கும் பொழுது, இந்திராணி அந்த மாதிரி அவளோட பத்னிகளோட கைகள்லையும் அங்கங்கள்லையும் இலைகள் மாதிரி வரையறது உண்டு. நம்ம இந்த காலத்தில் சொல்கிற டேட்டூ மாதிரி நம்ம ஏற்கனவே முன்னாடி சில ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி வரையறது உண்டு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ சுவாமி இங்கே என்ன சாய்க்கிறார்னா, இந்த மாதிரி 2 அல்லது 3 இலைகளை சமர்ப்பிக்கிறவாளுக்கு என்ன ஆகுமா, இந்திராணியோட ஸ்தனங்களிலே மகரிகா பத்திரங்களை எழுதுகிறார்கள். அந்த மாதிரி இந்திராணியோட அங்கங்களில் படம் வரையறதுக்கு, இந்த இலைகளை வரையறதுக்கு அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற. 2-3 இலையை சமர்ப்பிக்கிறவாளுக்கு இந்திராணியோட அங்கங்களில் இலைகளை வரைவதற்கான ஒரு பாக்கியம் கிடைக்கும்னா அவள் இந்திர பட்டத்தை அடைவார்கள்ன்றதை நேர சொல்லாமல், இந்த மாதிரி இந்திராணியோட ஸ்தனங்களில் மகரிகா பத்திரங்களை எழுதுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு கவி சாமர்த்தியம். ஒரு இலையை சமர்ப்பித்ததனால் இலையை வரைவதற்கான பாக்கியம் ஏற்படுகிறது அப்படிங்கிறது. ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நம்ம பிராட்டிக்கு, பாதுகை பிராட்டிக்கு பக்தியோட 2 அல்லது 3 இலைகளை சமர்ப்பிக்கும் பொழுது, அதுவும் யார் பக்தி வேணும், எனக்கு ஞானம் வேணும், மோட்சம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறவா இல்லை, விபூதி காமாக ஐஸ்வர்யத்தை அபேட்சிக்கிறவர்கள். அது தப்பு இல்லைன்னே இங்கே சுவாமி சாய்க்கிறார். எனக்கு பணம் வேணும், எனக்கு வசதி வாய்ப்பு வேணும் அப்படின்னு பாதுகை கிட்ட கேட்கறது கூட தப்பு கிடையாது. அப்படி கேட்குறவாளுக்கும் அவள் என்ன கொடுக்குறா அப்படின்னா, உயர்ந்த இந்திர பட்டத்தையே அவள் கொடுக்குறா அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறாரடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.